வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். தமிழ்நாடு முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நரேந்திர மோடிக்கு முதலாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அது எதை பத்தின கடிதம் அப்படின்னா, பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்யறதுக்கான கடிதம். இந்த அறிவிப்பை ஜவுளி உற்பத்தியாளர்களும் மற்றும் நூல் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களும் இத பெரிதா வரவேற்றிருக்கிறாங்க. இந்த கடிதத்தை கொடுத்தது தவறு அப்படின்ட்டு பருத்தி வியாபாரிகள் எல்லோருமே சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு விவசாய சங்கத்தோட தலைவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கடிதத்தை முதலமைச்சர் அவர்கள் திருப்பி பெற வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் மற்றும் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பருத்தியோட இறக்குமதிய ரத்து செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அந்த கடிதத்துல சொல்லியிருக்காரு. அந்த கடிதத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அண்மை காலமாக பருத்தி விலை உயர்வு மற்றும் அதனை தொடர்ந்து ஏற்பட்ட நூல் விலை உயர்வால் இத்தொழில் கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. நாட்டில் பருத்தி உற்பத்தி குறைவு மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளின் அதிகரிப்பு ஆகியவையே இதற்கு முக்கிய காரணங்கள் ஆகும். பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் கேண்டி ஒன்றுக்கு ரூபாய் 54,700 இருந்து ரூபாய் 67,700, அதாவது 25% உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் நூல் விலை கிலோவுக்கு ரூபாய் 301 இருந்து 330 அதிகரித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் இறக்குமதி மூலமாக மட்டுமே மூலப்பொருட்களின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்ய இயலும். ஆனால் பருத்திக்கு 11% இறக்குமதி வரி விதிக்கப்படுகிறது. மூலப்பொருட்களின் இருப்பை உறுதி செய்யும் பொருட்டு தற்போதுள்ள 11% பருத்திக்கான இறக்குமதி வரியை முழுவதுமாக ரத்து செய்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறாரு. இந்த ஆண்டு எதிர்பார்க்கப்பட்ட உற்பத்தி இல்லாததுதான் இந்த விலை உயர்வுக்கு காரணம் அப்படின்ட்டு உற்பத்தி செய்யற சங்க தலைவர் முத்துரத்னம் சொல்றாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, சுமார் 330 லட்சம் பேல் பருத்தி இந்த ஆண்டு கிடைக்கும் என முன்னர் கணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 40 லட்சம் பேல் குறைவாகவே கிடைத்துள்ளது. இதனால் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. பருத்திக்கு முறையான விலை கிடைக்காதது மற்றும் கணிக்க முடியாத பருவநிலை ஆகியவை தான் உற்பத்தி குறைவுக்கு காரணம் என்கிறார். இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, பருத்திக்கான வரி செய்யப்படுறதுனால விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படின்ட்டு உற்பத்தியாளர் சங்க தலைவர் சொல்றாரு. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, நூல் ஏற்றுமதியால இந்த விலை உயர்வுக்கான காரணம் அப்படின்ட்டு சொல்றாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மிடம் தற்போது போதிய அளவில் பருத்தி கையிருப்பு இல்லை. நூல் ஏற்றுமதி தடை செய்யப்பட்டிருந்தால் ஜவுளி துறைக்கு நெருக்கடி வந்திருக்காது. ஏற்றுமதியை ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். ஆனா இந்த கூற்ற பாத்தீங்கன்னா துரை பழனிசாமி அவர்கள் மறுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஏற்றுமதிக்கான நூல்கள் மட்டுமே தயாரிக்கப்படுற நூல்கள் மட்டுமே ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்ட்டு பழனிசாமி சொல்றாரு. இது தொடர்பா துரை பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, உள்நாட்டு தேவைக்கு என உற்பத்தியாகும் நூல் பெரும்பாலும் உள்ளூர் சந்தைக்கு தான் செல்கிறது. ஏற்றுமதிக்கு என தயாரிக்கப்படும் நூல் மட்டுமே ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேலோட்டமாக அவ்வாறு சொல்லிவிட முடியாது. ஏற்றுமதியை நம்பியும் ஒரு தொழில்துறை மற்றும் பல லட்சம் தொழிலாளர்கள் இருக்கின்றனர். இப்ப இருக்கிற சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு இறக்குமதியே ஒரு வலியான செயல் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. முத்துரத்னம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தற்போது பல நாடுகளுடன் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனால் வர்த்தகம் மேம்படும் என நம்பப்படுகிறது. இந்த சூழலில் உள்நாட்டு சந்தையில் போதிய மூலப்பொருட்கள் இல்லாமல் நாம் தவிக்கிறோம். அதனால் இறக்குமதி செய்வது மட்டுமே நமக்கு இருக்கும் ஒரே வழி. அதனால் இறக்குமதி வரியை ரத்து செய்ய கோருகிறோம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆதரித்து பேசும் துரை பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, பருத்தி உபரி என்கின்ற நிலையில் இருந்து பற்றாக்குறை என்கின்ற நிலையை நோக்கி நகர்ந்துள்ளோம். விவசாயிகளுக்கு மாற்று பயிர்கள் உள்ளன. தொழிற்சாலைகளுக்கு மாற்று மூலப்பொருட்கள் கிடையாது. தற்போது விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. இறக்குமதி வரி ரத்து செய்யப்படுவதால் யாரும் பாதிக்கப்பட போவதில்லை. விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளது. மாற்று பயிர்கள் உள்ளன. கிடைத்த சில ஆண்டுகளில்
ஆதார விலையும் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாவோ குறைக்கவோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இது தொடர்பா சாமி நடராஜன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இறக்குமதி வரியிலிருந்து குறுகிய காலத்திற்கு விலக்கு அளிக்கப்பட்டது, ஆனால் பற்றாக்குறை தொடர்ந்து நிலவுகிறது. ஒரு குவண்டாலுக்கு என மத்திய அரசு நினைக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை கூட கிடைப்பதில்லை. பருத்தி ஒரு குவிண்டாலுக்கு சராசரியாக ரூபாய் 5500 மட்டுமே கிடைக்கிறது. இறக்குமதி பருத்தி விலை குறைவாக இருப்பதால் நூற்பாலைகள் உள்ளூர் பருத்தியை தேர்வு செய்வதில்லை. இறக்குமதி வரி ரத்து செய்யப்பட்டால் மலிவான பருத்தி இந்தியா சந்தைக்குள் நுழையும். தற்போது விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டாலுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை விட ரூபாய் 1200க்கு குறைவாகவே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த கருத்தை ஏற்க மறுக்கிறாரு முத்துரத்னம். இத தொடர்பா என்ன சொல்றாருன்னா, இறக்குமதி செய்யப்படுற எல்லாமே பருத்தி எல்லாமே குறைவான விலை கிடைக்கிறதுனால அதிக லாபம் பெற நூற்பாலை அதை தேர்வு செஞ்சிருக்குது அப்படின்ற. துரை பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இறக்குமதி செய்யப்படும் பருத்தி உள்ளூர் பருத்தியை விட விலை அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதோட மாற்று வழி என்ன அப்படின்னு பார்க்கணும். பருத்தி உற்பத்தியை அரசு ஊக்குவிச்சாலும் அது மானிய விலைக்கு கிடைக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். யார் சொல்லியிருக்கிறாருன்னா முத்துரத்தினம். முத்துரத்தினம் மேலும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சீனாவில் இருப்பதை போல இந்தியாவில் பருத்தியை கையிருப்பு வைக்கும் வழக்கம் இல்லை. ஜவுளித்துறையில் பருத்தியின் பயன்பாடு குறைந்து இதர வகை நூல்களின் உற்பத்தி அதிகரித்து விட்டது. இதனால் விவசாயிகளுக்கு பாதிக்கப்படுவார்கள். பருத்தி உற்பத்தியை ஊக்குவித்து அதற்கு மானியம் வழங்க வேண்டும். ஏற்றுமதியை ஒழுங்குபடுத்த வேண்டும். தற்போதைய கணக்கீடுகள் போதுமானதாக இல்லை. 350 லட்சம் பேல் தேவைப்படுகிறது என்றால் 700 லட்சம் பேல் பயிரிட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. பருத்தியினே தனி கொள்கை வேணும் அப்படின்ட்டு சாமி நடராஜன் சொல்லுறாரு. அந்த நிலையில இறக்குமதி கட்டுப்பாடுகளும் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாரு. இது தொடர்பா மேலும் சாமி நடராஜன் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 3 ஆண்டுகளாக நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட பருத்தி விளைச்சல் குறைவாகவே உள்ளது. பற்றாக்குறைக்காக இறக்குமதி செய்யப்படுகிறது என கூறப்பட்டாலும் அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்காது. இறக்குமதி என அளவு நிர்ணயிக்கப்பட வேண்டும். தேவையான அளவு மட்டுமே இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும். அரசாங்கம் அதற்கு ஒரு கொள்கை வகுக்க வேண்டும். பருத்தி லாபகரமாக இல்லை என்றால் விவசாயிகள் நெல் போன்ற மாற்று பயிர்களை நோக்கி நகர்கின்றனர். ஆனால் பருத்தியை விளைவிக்கும் விவசாயிகள் இருக்கவே செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விளைச்சல் விளைவிக்க கூடிய பருத்தி உபகரணங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். யாருன்னா பழனிசாமி. அவர் மேலும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆடைக்கான உற்பத்தி செலவில் மூலப்பொருளான நூலின் பங்கு 25 முதல் 30% தான். ஆனால் நூல் உற்பத்தி செலவில் மூலப்பொருளான பருத்தியின் செலவு 60 முதல் 65% வரை உள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதல்வர் தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் எழுதின கடிதத்தை பிரதமர் மோடி ஆராய்ந்து அவருக்கு ஏற்றவாறு செய்து கொடுப்பாரா அப்படின்றது தான் பொறுத்திருந்து பார்க்கணும்.